சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் சிவப்பு கவுனி அரிசியில் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காட்ட போகிறேன்ப்பா. இந்த பாருங்க, சிவப்பு கவுனி அரிசி. இதை நான் க்ளீன் பண்ணி மிஷினில் போய் மாவை அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். சிவப்பு கவுனி அரிசி பார்த்துக்கோங்க. இதில் அவ்வளோ சக்தி இருக்காமா. அந்த காலத்துல எல்லாம் இதான் இப்படி சாப்பிட்டாங்களாம், பட்டை தீட்டாமல். அது சாப்பிட்டது நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சா, நோய் வரலையாம். இப்போ பழையபடி திரும்பி வருது பழைய பழக்கம். இப்போ நான் மாவு அரைச்சிட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துருக்கப்ப இதை நான் இடியாப்பம் செய்ய காட்டுறேன். ஒரு தடவை சலிச்சுக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது திரியா இருந்துச்சுன்னா இதுக்கு இதில் இறக்காது, இடியாப்பம் உலக்கில். அதனால் இந்த பாருங்க, எது இல்லை இந்த மாதிரியெல்லாம் விசிறில் அரைச்சதெல்லாம் கட்டி முட்டியுமாக வரும். இது இடியாப்ப குழால அடைச்சிக்கிறோம். அதனால் நம்ம இடியாப்பம் செய்யும்போது எப்போவுமே பார்த்தீங்களாப்பா, இப்போ நிற்கிதில்ல, இடியாப்பம் செய்யும்போது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மாவை சலிச்சுக்கிறணும். இதை வெண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு மாவை பிசையணும்ப்பா. கிளாஸ் மாவு போட்டிருக்கேப்பா. இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சா போதும். எதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு கிண்டணும். பாரு பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம். கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் அளவா உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டால் கூட போதும். பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். அப்புறம் மாவை கூட வாயில வச்சு பார்த்துக்குங்க. எனக்கு தெரியும் நிதானம். நீங்கள் வேணா தெரியாதவங்க வாயில வச்சு பார்த்துக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும். இருக்கலாம். கொதிக்கட்டு தண்ணி. இப்போ நல்லா கொதிக்குதுப்பா தண்ணி. இந்த மாதிரி கொதிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே ஊற்றி கிண்டிடுவோம். அவ்வளோ தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்து நிதானிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. இடியாப்பம் அவ்வளோ நல்லதுப்பா. ஆவியில் வேக வைக்கிறோமா, குழந்தைகள்லேருந்து வயசானவங்கலேருந்து பேஷண்ட்டுக்கு முத கொண்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது. அதுவும் இந்த சிவப்பு கவுனி அரிசியில் செய்யும்போது இன்னும் ரொம்ப சத்தான எஃபெக்டான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பதத்தில் அப்படி அமுங்குதில் இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சா போதும். நல்லா உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இடியாப்பு உலக்கில் போட்டு நம்ம செய்யலாம். இட்லி குண்டால ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிருக்கப்ப ஊற்றி அடுப்பில் வைப்போம். கொதிக்கட்டும். அடுப்பில் வைப்போம், கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இட்லி தட்டு, இது இடியாப்ப தட்டு. இதில் லேசாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். துணி போட்டால் பரவாயில்ல. நம்ம துணி போடாமல் எண்ணெய் தடவி செய்கிறோம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். சும்மா லேசாக சும்மா இந்த எண்ணெய் பதத்துக்கோசரம் அப்படி வைக்கிறது.
தண்ணி தெளிச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப டைட்டாக இருந்தால் இப்போ நான் இப்போ புழிஞ்சிருவேன், மற்றவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் லேசாக நெழுங்கலாம். இப்போ லேசாக தெளிச்சேன், அவ்வளோதான். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி உருட்டி இந்த நடுத்தட்டை வச்சிருவோம். இதை நடுத்தட்டில் நான் வைக்க போகிறேன். அதனால் நடுத்தட்டை விட்டுட்டு சுற்றி புளியலாம். இப்போ இந்த தட்டில் ரவுண்டா புளியலாம். அது இட்லி மாதிரி இருக்கும். இப்போ இது ரவுண்டா புளியும். இந்த மாவு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை இப்படி கொலக்கட்டை மாதிரி உருட்டி ஒரு ஓரத்தில் போட்டால் அது வாட்டில் வெந்துடும். இடியாப்பம் வேகும் போதே வெந்துடும். அவ்வளோதான்ப்பா. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுப்பா. தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்ச பிறகு தான் நம்ம உள்ளே வைக்கிறோம். அடுப்பை கையில் வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துருப்பா. வச்சிடும். இப்போ நல்லா ஆவி வந்துருச்சுப்பா. 3 நிமிஷம் தான் ஆகுது. சுற்றி சுற்றி ஆவி வந்துருச்சு. வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சுப்பா. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனா விழுந்துடும். இப்போ இடியாப்பம் அப்படியே பூ மாதிரி அப்படியே மெதுவாக அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. இந்த எண்ணெய் கடையை சுட்டதுனால ஒட்டாமல் வந்துருச்சு. இதில் நீங்கள் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். தேங்காய் பாலில் கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. அப்படியே அதெல்லாம் தேங்காய் பால் ஊற்றாலும் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரும். அது தண்ணி பட்டு ஊறும் போது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரும். சாப்பிட்லாம். குருமா வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிரியமான இந்த நம்ம இட்லி பொடியை கூட தூவி நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்லாம்ப்பா. சூப்பராக இருக்கும். அது ரொம்ப சுகமில்லாதவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து குழந்தை 6 மாசத்துல சாப்பாடு ஊட்டி பழக்கிறோம்னா அந்த குழந்தைய போக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. நீங்கள் மிஷினில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. டக்குன்னு இவ்வளோ எடுத்தமா போட்டோமா கிண்ணமா செஞ்சோமான்னு வேலை முடிஞ்சு போயிடும்.
இடியாப்பம் சூப்பர் சத்தான இடியாப்பம்ப்பா. அதனால இப்படி செஞ்சு பழகிக்கங்க. வெள்ளை மாவுலையும் செய்யலாம், அதை விட இதுதான் பெட்டரு. வெள்ளை அரிசியில செய்யலாம், இதுதான் பெட்டர், ரொம்ப சத்து நிறைஞ்சது. அதனால இப்படி செஞ்சு பழகிக்கங்க. வாழ்க்கை வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.